வந்தா இல்லைன்னா போய் சொல்றதா வேலை. வீட்டுக்குள்ள உட்காரக்கூடாது. வேற கொண்டுக்கிறீங்களா? வந்து கொண்டுக்கிறீங்களா? 4 பேர் வரலாமா? வரலாமா? இங்க பாருங்க, மிரட்டி இருக்கிற பொம்பளையில வந்து மிரட்டுறது வந்து லெட்டர் கொடுங்க. ஏங்க ஆர்டிசி லெட்டர் கொடுங்க. சட்டப்படி வராங்க. நீங்க சட்டப்படி தானே பணம் கொடுத்தீங்க. பாக்கெட்ல எடுத்து கொடுத்தீங்களா? தானே பாக்கெட்ல எடுத்து கொடுத்தீங்களா? இங்க பாருங்க, ஆர்டிசி லெட்டர் உங்க வீட்டுக்கு வரணும். ஆர்டிசி லெட்டர் வேணும். இங்க பாருங்க, நீங்க கொடுத்தா ஆர்டிசி லெட்டர் வேணும். கண்டிப்பா வேணும். நீங்க வேணுங்க. என்ன இருக்கு? வீட்டுக்கு வந்து 4 பேர் வந்து கோருவீங்களா? கொடுக்காம இருந்தா கொடுக்க. நீங்க சட்டப்படி ஆக்ஷன் எடுக்கணும். ஆபீஸ்க்கான அனுப்பிடுவாங்க. ஒரு 6 மாசம் டைம் கேட்டுங்க. 6 மாசம் டைம் கேட்டு லெட்டர் அனுப்பிடுங்க. ரிமாண்ட் அடிச்சு விட்டுருவா. 4 பேர் ஒரு வீட்டுக்குள்ள உட்கார்ந்தீங்கன்னா போய் அந்த சாவியெல்லாம் எடுங்க. வர சொல்லுங்க. 4 பேர் இனிமேல் வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா ரிமாண்ட் அடிச்சு. கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் வேலை கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் வேலை என்ன தெரியுமா? ஆத்தென்டிகேஷன் லெட்டர் தம்பி. ஆர்டிசி லெட்டர் கூடப்பா. ஆர்டிசி லெட்டர் கூடப்பா. பாக்க வந்து ஆத்தென்டிகேஷன் டிஆர் எக்ஸாம் எழுதிட்டு வந்தீங்க. பாக்க வர டிஆர் எக்ஸாம் எழுதுனீங்களா இல்லையா? சார் எஸ்எம் சார். நானே இருக்கட்டும். கலெக்ஷனுக்கு அவர் கலெக்ஷன் ஆபீசர். நீங்க சீனியர் மேனேஜரா இருங்க, இல்ல ஒரு பேங்க்னுடைய ஜெனரல் மேனேஜரா கூட இருங்க. உங்களுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கும்ல? அதுதான் சொல்றேன். இல்ல அவங்களுக்கு கொடுத்தது செக்யூர்ட் லோன். ஓகே சரியா? செக்யூர்ட் லோன் வந்து நீங்க அத்தனை கையெழுத்து வாங்கி தானே கொடுத்திருப்பீங்க. ஆமா சரியா? நீங்க வந்து ஒரு வரைமுறை இருக்கு. ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரூல்ஸ்னுடைய வரைமுறைப்படி நீங்க நடந்துக்கணும். கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் உள்ள வரீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட ஒரு குறுஞ்செய்தி அனுப்பணும். சரியா? கூப்பிட்டு சொல்லி இது வந்து இருங்க ஒரு நிமிஷம். பொதுமக்கள் நாங்க கேட்கும்போது பதில் சொல்லுங்க. நான் எம்ஜிஎம் கூட கோவை மாவட்ட செயலாளர். நீங்க கொஞ்சம் வெளியே நில்லுங்க. அவங்க 2 பேர்ட்ட நான் பேசிட்டு நான் வறுமையா பேசுறதுனால நீங்க ஓகே சார் பேசுங்க. பேசிட்டு வரேன். நீங்க நில்லுங்க, வெளியே நில்லுங்க. போங்க, போய் வெளியே போயிடுங்க. நான் உங்ககிட்ட சொன்னல அன்னைக்கு அக்கா இருங்க அக்கா இருங்க பேசுங்க. இல்ல நான் பேசிக்கிறேன். நான் பேசிக்கிறேன். சரி தம்பி, அண்ணா ஒரு நிமிஷம். அம்மா வந்து மக்களை மிரட்ட கூடாது. மக்களை மிரட்டறதுல லீகலா எடுத்துக்கோங்க. 1 மாசம் இஎம்ஐக்கு வந்து இருங்க ஒரு நிமிஷம். 1 மாசம் இஎம்ஐக்கு நீங்க லீகலா ஆக்ஷன் எடுக்க முடியாது. என்ன காரணம்னா 1 மாசம் வந்து உங்களுக்கு வெளியே போயிடுச்சுன்னு இல்லங்க. பக்கெட் 1 இருந்து பக்கெட் 2 போனாலும் சரி உங்களுக்கு 90 நாளுக்கு மேல அல்லது 6 மாசத்துக்கு மேலதான் என்பி ஆக போகுது. கரெக்டுங்களா? அவங்க வாங்கினது செக்யூர்ட் லோன். அவங்க அக்கம் பக்கத்துல வந்து அசிங்கப்படக்கூடாதுன்றதுக்காக தன்மையா வந்து இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கு உண்டான மாதிரி அவங்களுக்கு இல்லன்னா ஒரு நிமிஷம். அவங்களுக்கு இல்ல அப்படின்னா சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு உங்களால முடிஞ்சா டைம் கொடுங்க. இல்லைன்னா உங்களுடைய மேலதிகாரி யார்கிட்ட சொல்லணுமோ சொல்லிட்டு அதுக்குண்டான வேலையை பாருங்கன்ற நான். அவ்வளவுதான்.